நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் சாம்சங் மொபைலாக இருந்தால் மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்சங் மொபைல் இல்லைன்னா என்ன செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த சாம்சங் மொபைலில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடக்கத்திலே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்கள் கையில் சாம்சங் மொபைல் இருந்தால் கண்டிப்பாக இந்த செட்டிங்கை நீங்கள் உங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணலாம். இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லுவேன். சாம்சங் மொபைலில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு மெசேஜ் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த மெசேஜ் அப்ளிகேஷனை தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. பெரும்பாலான நபர்கள் இதை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது நல்லா கவனிக்கலாம். வரக்கூடிய மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின்னர் இருக்கும். அதாவது இன்றைக்கி வந்த மெசேஜ் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அதே மாதிரி எப்பவுமோ வந்த மெசேஜ் முதல்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். என்னடா இது இப்படி டிஸ்பிளே பண்ணுத சாம்சங்கோட மொபைலில் இந்த மெசேஜ் அப்ளிகேஷனில், இது நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட செட்டப்பை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, வித்தவுட் வேஸ்டிங் டைம் வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுவும் சாம்சங் மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் மெசேஜ் அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். அதுவும் சாம்சங்கோட டிஃபால்ட் மெசேஜ் அப்ளிகேஷன் இருக்கும். அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மெசேஜ் வந்து முன்னுக்கு பின்ன வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது டாப்பில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இன்றைக்கி வந்தது எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட செட்டிங்ஸ் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ், உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கு அப்புறம் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செட்டிங் என்னன்னா ஜெனரல் மேனேஜ்மெண்ட். அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதில் டேட் அண்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி ஆஃபில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் 24 hours ஃபார்மேட் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது மதியம் 12 மணிக்கு மேலே 1 மணி 2 மணி அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் உங்கள் ஃபோனில். அதுக்கு பதிலாக நீங்கள் இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மதியம் 1 மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு 13, 14 அப்படின்னு காட்டும். ஸோ அது டிஃபிகல்ட், அது வேண்டாம். ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இதை முதல்ல சரி பண்ணிக்கோங்க. அதாவது இந்த செட்டிங்கை முதல்ல சரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் ஆப்பை சரி பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப் இதை முதல்ல சரி பண்ணுங்க. ரெண்டாவது செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா அந்த ஃபோனோட அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் அப்ளிகேஷன் மெசேஜ் ஆப் அப்ளிகேஷன், அதை நீங்கள் கண்டுபிடிங்க. சாம்சங் மொபைலில் இந்த அருகு பாருங்கள், என்னுடைய ஃபோனில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு தகுந்தபடி மாறும். ஏன்னா சில அப்ளிகேஷன் நான் டெலிட் பண்ணனா இடத்துக்கு தகுந்தபடி மாறும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் பிடிக்கும் போது ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஐ பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அந்த மெசேஜ் அப்ளிகேஷன் உள்ள மெயின் செட்டிங் உள்ள போயிடுவோம். போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஓப்பன், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஸ்டாப். இந்த ஃபோர்ஸ் ஸ்டாப் வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு இதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால அந்த மெசேஜிங் வந்து உங்களுக்கு ரீஆர்டரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆர்டராக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ரெண்டாவது செட்டிங்காக இந்த ஃபோர்ஸ் ஸ்டாப்பை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு மெசேஜ் வரும். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. சில ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது சரி பண்ணிடும். இது ரெண்டாவது செட்டிங். மூணாவது செட்டிங் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். மூணாவது செட்டிங், உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் இதுல மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெனரல் மேனேஜ்மெண்ட், அதில் நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேஜ் அப்படி ஸ்க்ரால் பண்ணுங்க. இதில் ரீசெட்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்தையும் நீங்கள் ரீசெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ரீசெட் நெட்வொர்க் அப்படின்னு பாருங்க, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க, படிங்க. திஸ் வில் ரீசெட் ஆல் நெட்வொர்க் செட்டிங்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் வைஃபை, மொபைல் டேட்டா, ப்ளூடூத். இந்த 3 விஷயங்களையும் ரீசெட் பண்ணும். அதுவும் எந்த சிம்மில் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனில் வந்து டியூல் சிம் இருந்துச்சுன்னா அதில் எந்த சிம் அப்படிங்கிறத நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா சிம் 1, சிம் 2 செலக்ட் பண்ணிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீசெட், அதுக்கு பின் நம்பர் இருக்கும். உங்கள் ஃபோனோட பின் நம்பர், நீங்கள் பின் நம்பர் செட் பண்ணிருப்பீங்க, அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரீசெட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள்
பயன்படுத்துங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற செட்டிங் செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். அது என்ன செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்களா மெசேஜஸ் ஆப். ஸோ அதில் நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணா இதில் ஐ பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதில் நம்ம பார்க்க போற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜை நீங்கள் டேப் பண்ணுங்க. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட் உள்ள மெசேஜ் ஆப் வந்து பயன்படுத்திருப்பீங்க. நிறைய கேஷ் ஃபைல் வந்து உங்களுக்கு இதில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட உங்களுடைய மெசேஜ் ஆப்ஸ்க்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா இவ்வளோ டேட்டா வந்து லோட் ஆயிருக்கு. கேஷ் ஃபைல் இருந்து வருங்க 246 KB. ஸோ இது நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கிளியர் கேஷ் இருக்கு பாருங்க, அதை நீங்க டேப் பண்ணுங்க. கிளியர் கேஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா, அதாவது கிளியர் டேட்டா நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மெசேஜ் ஆப் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் முதல்ல இருந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா, அதையும் நீங்க கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஓகே கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ஸ்டெப்ஸை வந்து நீங்க கையாள வேண்டி வரும் இந்த மெசேஜஸ் ஆப்புக்கு. அதாவது உங்களுடைய சாம்சங் மொபைல் இருக்கக்கூடிய இந்த மெசேஜ் ஆப்புக்கு எதனால இந்த மாதிரி செட்டப் நம்ம கையாளணும் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதாவது வரக்கூடிய மெசேஜ் வந்து ஒரு ஆர்டரா இல்லாம எல்லாம் மாறி மாறி இருக்கிறதுனால இந்த மாதிரி செட்டப்பை நீங்க கையாண்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வரக்கூடிய அதாவது அந்த டயத்துல வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு டாப்ல டிஸ்ப்ளே ஆகும். ஃபைனலி இந்த மெசேஜஸ் ஆப் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, இவ்வளோ ஸ்டெப்பும் நீங்க பயன்படுத்திட்டு மறுபடியும் அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுதுன்னா பிளே ஸ்டோர் போங்க. போறதுக்கு அப்புறம் இதுல நீங்க என்ன பண்ணுங்க மெசேஜஸ். சரிங்களா, டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா கூகுளோட மெசேஜஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த கூகுளோட மெசேஜஸ் நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்டோட மெசேஜஸ் இருக்கு, அதையும் நீங்க பயன்படுத்தலாம். மைக்ரோசாஃப்டோட மெசேஜஸ் எங்க இருக்கு பாப்போமா. சரி நண்பர்களே, மைக்ரோசாஃப்ட் ஆர்கனைசர் ஆப் வந்து என்னோட ஃபோனில் டிஸ்ப்ளே ஆகல. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். பெரும்பாலான நபர்கள் வந்து சாம்சங் மொபைலில் டிஃபால்ட் மெசேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதிக பேரும் மூவ் பண்ணக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கூகுளோட மெசேஜஸ் தான். கூகுளோட மெசேஜஸ் வந்து நிறைய புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. டிஃபால்ட்டில் இல்லாதது கூட நீங்கள் கூகுளோட மெசேஜஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒருவேளை உங்களுடைய டிஃபால்ட் மெசேஜஸில் வரக்கூடிய மெசேஜ் ஒரு ஆர்டரை டிஸ்ப்ளே ஆகலைன்னா உங்களுடைய அடுத்த ஆப்ஷன் என்னென்னா கூகுளோட மெசேஜஸ் தைரியமாக பயன்படுத்தலாம். ஏராளமான விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அமையும் நினைக்கிறேன். அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ சாம்சங் மொபைல்ல இந்த செட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு உங்க போன் வந்து சாம்சங் மொபைல் இல்ல, விவோவோ இல்ல ஏதோ ஒரு போனை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்க போன்லயும் ஏற்படுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த செட்டிங் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்களேன், அப்படிதான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக பயனுள்ள வீடியோ இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கு, தேவைப்பட்ட அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.